அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள ரெனால்ட் நிசான் ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பார்வையிட்டு வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள நிசான் ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி. ஏற்கனவே கண்ணாடி தயாரிக்கும் நிறுவனத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்போது ரெனால்ட் நிசான் ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் உள்ள தொழிற்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய நிசான் ஆட்டோமேட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் எனும் நிறுவனத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பார்வையிட்டு வருகிறார். தமிழ்நாட்டை இந்தியாவினுடைய முன்னணி உற்பத்தி மற்றும் முதலீட்டு மாநிலங்களாக மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் தொழில் வளாகத்தில் உள்ள முக்கிய நிறுவனங்கள் மற்றும் சிப்காட் உட்கட்டமைப்பை முதலமைச்சர் விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இந்த ஆய்வின் மூலம் புதிய முதலீடுகள், வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் விரிவாக்கம் தொடர்பான முக்கிய முடிவுகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உற்பத்தி திறன், புதிய முதலீடுகள், தொழில்நுட்ப மேம்பாடு, வேலை வாய்ப்பு உருவாக்கம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உற்பத்தி நடைமுறைகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த ஆய்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. மாநிலத்தில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் இத்தகைய நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றி வருகிறது. ரெனால்ட் மற்றும் நிசான் இணைந்து உருவாக்கிய கார் உற்பத்தி நிறுவனம் 2025 முதல் சென்னை ஆலை முழுமையாக ரெனால்ட் குழுமத்திற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய சிறப்புகளை பொறுத்த வரைக்கும் சுமார் 600 ஏக்கர் பரப்பளவுல இந்த உற்பத்தி வளாகம் அமைந்திருக்கக்கூடிய நிலையில ஒரு வருடத்திற்கு 4.8 லட்சம் வாகனங்கள் தயாரிக்கும் திறன் கொண்டதாக இருக்கிறது. இந்திய சந்தைக்கு மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய மையமாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில முதலமைச்சர் இந்த ஆய்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதுவகை 28 லட்சத்திற்கு அதிகமான வாகனங்களும் 46 லட்சத்துக்கு அதிகமான என்ஜின் மற்றும் பவர் ட்ரெயின் யூனிட்டுகளும் இங்கு தயாரிக்கப்படுவதால வேலை வாய்ப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் இந்த ஆய்விற்கு பிறகு ஆலோசனையில் ஈடுபட வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே கூறப்படுகிறது. நேரடி மற்றும் மறைமுகமாக ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் முக்கிய தொழிற்சாலையை இந்தியாவில் புதிய மாடல்கள் EV உற்பத்தி தொழிற்சாலைக்கு மேம்பாட்டுக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயும் முதலீடு திட்டங்களும் அறிவிக்கப்பட இருப்பதாகவே கூறப்படுகிறது. முதலமைச்சருடைய ஆய்வின் முக்கியத்துவத்தை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலையில உற்பத்தியினுடைய செயல்முறைகள், புதிய முதலீட்டு வாய்ப்புகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், ஏற்றுமதி வளர்ச்சி, மின்சார வாகன உற்பத்தி விரிவாக்கம் என பல்வேறு விஷயங்கள் இதில் உள்ளடங்கியதாகவே இருக்கிறது. தமிழ்நாட்டை உலகளாவிய ஆட்டோமொபைல் உற்பத்தி மையமாக மேலும் வலுப்படுத்தும் திட்டங்கள் குறித்தும் இந்த ஆய்வுகள், இந்த பார்வையிட்டலுக்கு பிறகு திட்டமிடல் உருவாக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அதன் பிறகாக ஒரகடம் சிப்காட் தொழிற்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய ரெனால்ட் ஆட்டோமொபைல் இந்தியா நிறுவனம் தமிழ்நாட்டிற்கு இந்த கார் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மையங்கள்ல ஒன்றாக திகழக்கூடிய நிலையில இங்க ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு, இந்த வடிவமைப்புகள், இந்த திட்டமிடுகள் அனைத்தையுமே முதலமைச்சர் அதிகாரிகளுடன் கேட்டறிய இருக்கிறார். ஏறத்தாழ 600 ஏக்கர் பரப்பளவில் இயங்கக்கூடிய இந்த ஆலை ஆண்டுக்கு சுமார் 4.8 லட்சம் வாகனங்கள் தயாரிக்க திறன் கொண்டதாக இருக்கக்கூடிய நிலையில இந்திய சந்தையுடன் உலகினுடைய பல நாடுகளுக்கு இங்கிருந்து வாகனங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. புதிய முதலீடுகள், வேலைவாய்ப்புகள் மற்றும் மின்சார வாகன உற்பத்தி விரிவாக்கம் தொடர்பாக முதலமைச்சர் இந்த ஆய்வின் முக்கியத்துவம் பெறப்பட்டதாகவே பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தொழில் வளாகமான ஸ்ரீபெரும்புதூர் ஒரகட தொழில் வழித்தடத்துல தற்போதைய செயல்பாடுகளை முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். புதிய முதலீடுகளை ஈர்ப்பதோடு தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனையிலும் ஈடுபடுகிறார். தொழிற்சாலைகளுக்கு தேவையான சாலை, மின்சாரம், தண்ணீர் உள்ளிட்ட உட்கட்டமைப்புகள் குறித்து மதிப்பாய்வும் செய்யப்பட இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. செயின்ட் கோபைன் வேர்ல்ட் கிளாஸ் காம்ப்ளெக்ஸினுடைய உலக முன்னணி கண்ணாடி உற்பத்தி நிறுவனத்தையும் முன்னதாக அவர் பார்வையிட்டிருந்தார். கட்டிடங்கள், வளாகங்கள்,
சோலார் துறை உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகளுக்காக கண்ணாடி தயாரிக்கப்படக்கூடிய நிறுவனத்தையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். இது தமிழ்நாட்டினுடைய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ள முக்கிய பன்னாட்டு நிறுவனமாக திகழக்கூடிய நிலையில ஏற்றுமதி மற்றும் உயர்தர உற்பத்தியில முக்கிய பங்கு வகிக்கிற நிறுவனங்களை முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இரண்டாவதாக ரெனால்ட் நிசான் ஆட்டோமேட்டிவ் இந்தியா என்ற ஒரகடத்தில் அமைந்திருக்கக்கூடிய கார் தயாரிக்கக்கூடிய முக்கிய உற்பத்தி நிலையமாக ஒன்றாக திகழக்கூடிய இந்த உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். உள்நாட்டு சந்தை மட்டுமில்லாமல் பல நாடுகளுக்கும் கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளும் உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளாக இந்த தொழிற்சாலைகள் அமைந்து வருகிறது. உற்பத்தி திறன், தர நிலை, ஏற்றுமதி உள்ளிட்ட அம்சங்களை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு அறிய ஒரு வாய்ப்பாக திகழ்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தென்னாசியாவிலுடைய மிகப்பெரிய ஆட்டோமொபைல் தொழில் மையங்களில் ஒன்றாக திகழக்கூடிய ஒரகடத்தின் சிப்காட் தொழில்பேட்டையும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். பல சர்வதேச நிறுவனங்கள் இதற்குள் இயங்கி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய முதலீடுகள், தொழில் விரிவாக்கம், உட்கட்டமைப்பு மேம்பாடு குறித்தும் அதிகாரிகளுடன் கேட்டறிய வாய்ப்புகளாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டை இந்தியாவினுடைய முன்னணி உற்பத்தி மற்றும் முதலீட்டு மாநிலமாக மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் தொழில் வளாகத்தில் உள்ள முக்கிய நிறுவனங்கள் மற்றும் சிப்காட் உட்கட்டமைப்பை முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இந்த ஆய்வின் மூலம் புதிய முதலீடுகள், வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் விரிவாக்கம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்படுவதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல இந்த நிசான் தொழிற்சாலையை பார்வையிட்டதுக்கு பிறகு சிப்காட் ப்ராஜெக்ட் ஆபீஸ், அதாவது ஒரகடத்தில் இருக்கக்கூடிய சிப்காட் அலுவலகத்தையும் பார்வையிட இருக்கிறார். சிப்காட் என்பது தமிழக அரசினுடைய தொழில் மேம்பாட்டு நிறுவனம். மாநிலம் முழுவதும் தொழில் பூங்காக்களை உருவாக்கி உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி முதலீடுகளை ஈர்ப்பதே இதனுடைய முக்கிய நோக்கமாக திகழ்கிறது. ஒரகட சிப்காட் தொழில் பூங்கா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் ஒரகட தொழில் வழித்தடத்துல அமைந்திருக்கிறது. இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆட்டோமொபைல் மற்றும் உற்பத்தி தொழில் மையங்கள்ல ஒன்றாக விளங்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. உலக தரத்திலான வாகன உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள், பொறியியல், மின்னணு மற்றும் கனரக தொழில்கள் இங்கு செயல்படுகிறது. ஆயிரக்கணக்கானோருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்பை உருவாக்க இது ஏதுவாக இருக்கிறது. இங்கு செயல்படக்கூடிய முக்கிய நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் டைம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள் நிறுவனம் இங்க செயல்பட்டு வருகிறது. இங்க பேருந்து தயாரிக்கக்கூடிய உதிரி பாகங்களும் தயாரிக்கப்படுகிறது. இரண்டாவதாக ரெனால்ட் நிசான் ஆட்டோமேட்டிவ் இந்தியா, தற்பொழுது முதலமைச்சர் ஆய்வு செய்யக்கூடிய இந்த நிறுவனங்களும் மற்றும் யமஹா மோட்டார் இந்தியா நிறுவனம் இங்கே இயங்கி வருகிறது. அப்போலோ டயர்ஸ் இயங்கி வருகிறது. இப்படியாக வாகன உதிரி பாகங்கள், பொறியியல், மின்னணு மற்றும் கனரக தொழில் செயல்பட்டு வரக்கூடிய நிறுவனங்களை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்கிறார். மேலும் ஏராளமான இந்திய மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களும் இங்கே செயல்பட்டு வரக்கூடிய நிலையில முதலமைச்சருடைய ஆய்வு முக்கிய கவனம் வாய்ந்ததாகவே இருக்கிறது. தொழில் பூங்காவினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள், சாலைகள், மழைநீர் வடிகால், தெருவிளக்குகள் உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது இது முக்கிய அம்சங்களாகவே பார்க்கப்படுகிறது. குடிநீர் மற்றும் தொழில்துறை நீர் விநியோகமும், கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள், புதிய முதலீடுகளுக்கான நில ஒதுக்கீடு மற்றும் தொழிற்பூங்கா விரிவாக்கங்கள், தொழில்களுக்கு மின்சாரம், போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எல்லாம் கண்காணிக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாகவே முதலமைச்சருடைய ஆய்வை பார்க்க முடிகிறது. தொழிலாளர்களுக்கான வசதிகள் மற்றும் வேலை வாய்ப்பு நிலவரம் மற்றும் தொழில் முதலீட்டை மேலும் அதிகரிக்கும் திட்டம் மற்றும் தொழிற்சாலைகளுடைய விரிவாக்கம் உள்ளிட்டவைகள் குறித்த முக்கிய முடிவுகள் எல்லாம் இந்த ஆய்வுக்கு பிறகு எடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.